friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா achumurukku. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. தீபாவளி ஸ்பெஷல். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ சேம் கப் எல்லாத்துக்குமே எடுத்துக்கோங்க. 3 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுகர். அதையும் நம்ம வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு. இது வந்து ரொம்ப கலரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா ஒரு பெரிய கிணத்துல மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம இன்னொரு கிணத்துல மாற்றிடலாம். இதில் வந்து யூடியூப்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தான் மாவு எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா வந்து டைம் இருக்கும்போது மீதி மாவு எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அதனால் வந்து கொஞ்சமாக அந்த கிண்ணத்தில் எடுத்து போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாவில் பாதி மாவு எடுத்துக்கிறோம். பாதி மாவு அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ வந்து 1.5 கப் அரிசி மாவு வரும். அதுக்கப்புறமா 3/4 கப் மைதா வரும், 1/2 கப் சுகர் அந்த மாதிரி வரும். கொஞ்சமாக ஒரு 2 கப் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து 2 முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 2 முழு தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நம்ம பாதி மாவு தான் எடுத்திருக்கோம், அதனால் 2 கப் தேங்காய் பால். மீதி தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா மீதி செய்யும் போது அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்தில் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய மாவு போட்டோம், அதுலேருந்து பாதி மாவு தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பாதி மாவுக்கு நம்ம 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக எல்லா மாவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா 4 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த கம்மியாக இந்த மாவு ரேஷியோ போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு மாவு போட்டோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க, மாவு போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து இந்த அச்சு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து அதில் வச்சுருங்க, அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். நான் வந்து அயன் அச்சு முறுக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அயன் அச்சு எடுத்திங்கன்னா, இது வந்து நான்ஸ்டிக் அச்சு. இந்த பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக மாவு வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அரிசி மாவில் 3/4 கப் மைதா, அப்புறம் 1/2 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் தேங்காய் பால் அண்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு பதத்தில். இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக மாவு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டோன்னே அப்படியே மேலே எழுந்து வருது பாருங்கள். இவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சுன்னா போதும். நம்ம அச்சு முறுக்கு சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அச்சும் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு டைம் கிளறிக்கோங்க. ஒரு டைமும் நீங்கள் அச்சு முறுக்கு சுடும் போது அந்த மாவு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இம்மர்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 3/4 வாசி இறங்கினா போதும். அதில் வந்து 3/4 வாசி தான் அந்த மாவு பட்டிருக்கணும். பாருங்கள், 3/4 வாசி இருக்கா. அப்படியே வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக அது வரும். ஃபஸ்ட்டே தட்டி விட்டுறாதீங்க. அந்த எண்ணெயில் வச்சுட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா தட்டி விடுங்க. பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2-3 முறுக்குக்கு அப்புறம் தான் இது வரும். ஃபஸ்ட் 2 முறுக்கு அவ்வளோவா எனக்கு வரலை.
அதனால் அதை காமிக்க முடியல. அதுக்கப்புறமா வர்றது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி கத்தியோ இல்லை வந்து ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, அழகாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வாட்டி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு 2 இல்லை 3 முறுக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வராது, அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இமர்ஸ் பண்ணி அந்த மாவில் 3/4 வாசி தான் வந்து உள்ளே விடணும். விட்டுட்டு அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோடனே நல்லா பபிள்ஸ் வந்து அதுக்கப்புறமா லைட்டாக தட்ட ஆரம்பிங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், விழுந்துருச்சு. நம்ம வந்து முறுக்கு சுட சுட வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அச்சுமுறுக்கு வச்சிட்டிங்களா, உடனே வந்து அந்த அச்சை வந்து அந்த எண்ணெயில் வச்சுருங்க. அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாவு அதில் ஒட்டி அழகாக உங்களுக்கு அச்சுமுறுக்கு சூப்பராக சுட்டு வரும். நம்ம ஒரு 3 இல்லை 4 முறுக்கு சுட்டதுக்கு அப்புறமா அந்த அச்சை கரண்டியை வந்து நம்ம அந்த எண்ணெயிலேயே வச்சுருவோம், அது ஹீட் ஆகணுன்றதுக்காக. அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நல்லா வரும். ஒரு டைமும் வந்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கிளறி விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒழுங்காக வரும். இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை, பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டீங்கன்னா கஷ்டம். பாருங்கள், ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது. நீங்கள் வந்து டைம் எடுத்து விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். அது பாருங்கள், கரண்டி வந்து அப்படியே நான் கடாயில் வச்சிட்டேன், அது ஹீட் ஆகணுன்றதுக்காக. அந்த அச்சு கரண்டியை அவ்வளோதான், அது ஹீட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி இன்னொரு முறுக்கை போட்டுடலாம். நீங்கள் பண்ண அது ஒட்டாது, கண்டினியூஸாக வரும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துலாம். லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாம் அச்சு முறுக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தீபாவளிக்கு சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி செஞ்சிங்கன்னா 2 நாளில் காலி ஆகிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில். நீங்களும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணி இனிப்போடு அசத்துங்க.